பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து என்ன கண்டுபிடிச்சோம்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஜீரோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், அது பொதுவாக நான் ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிது 2√3 4√3/6ன்னு கிடச்சிருது. இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் 6ஐயும் அடிச்சாச்சு 2√3/3. Therefore roots are 2√3/3, 2√3/3. Since the roots are real and equal, ரெண்டுமே ஒரே ரூட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இதோட அவ்வளோதான். நேச்சர் ஆஃப் ரூட்ஸில் கொஞ்சம் தான் சம் இருக்குது. 2x² minus 6x plus 3 equal to 0. a equal to -2, b equal to -6. இதை x² coefficient is a, x coefficient -b, constant is c. delta equal to b² minus 4ac. b ஸ்கொயருக்குள்ள வேல்யூ வந்து இந்த இருக்குது, ஏசிக்குள்ள வேல்யூ இருந்தால் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். -6² பண்ணால் +36. இது வந்து 4 3s are 12, 12 2s are 24. இந்த பாருங்க ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணால் 12 கிடைக்குது. greater than 0, இது வந்து greater than 0 ஆர் பாசிட்டிவ். therefore roots are real and distinct. roots are real and distinct. டிஸ்டிங்க்னா அன்ஈக்குவல்னு அர்த்தம். therefore the roots exist. therefore the roots வந்து இருக்கா, இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா ஒன்றும் கண்டுபிடிக்கக்கூடாது. x equal to -b plus or minus root of b² minus 4ac/2a. அப்போ -b -6 + 6 மாறிடுச்சு. b² minus 4ac பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 12 கண்டுபிடிச்சிருங்க பாருங்கள். இதுதான் b² minus 4ac. டொல்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். 12 வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். 12 2 6 are 12, 2 3s are 12. அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், ரூட் ஆஃப் a இன்ட்டு ஏன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 பொதுவாக எடுத்தாச்சு. √3 அப்படியே இருக்குது. இது ரெண்டையுமே 2 காமன் எடுக்கலாம். 3 2s are 6, 2 எடுத்தாச்சு. √3/2, 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x equal to 3 + -√3. therefore roots are 3 + +√3, 3 -√3. அவ்வளோதான். இதில் எக்ஸாம்பிள் சம் இருக்கான்னு பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் நான் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. மை காண்டாக்ட் நம்பர் இஸ் 9500. நம்ம காண்டாக்ட் நம்பர் நான் எல்லாரையும் சொல்லிகிட்டே வரேன். யாரும் கமெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறிய, காண்டாக்டும் பண்ண மாட்டேங்கிறிய. நல்ல மார்க் எடுக்கணும்னு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.